ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தையை நாம் இன்று தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியம். நாம் யாரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிறோம்? யாரை நம்புகிறோம்? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அல்லது இவர்கள் இந்த சொந்தக்காரர்கள் அல்லது இந்த நண்பர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நம்மிடத்தில் பொருள் இருக்கும் பொழுது எல்லாரும் நம்மை தேடி வருவார்கள். குளத்தில் தண்ணீர் அதிகமாக இருந்தால் ஏராளமான பறவைகள் அந்த குளத்து தண்ணீரில் வந்து தங்களுடைய இரையை தேடி வரும். அந்த குளமே பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், அந்த பறவைகள் அங்கே இருப்பது. ஆனால் குளம் பற்றி போனால் அந்த குளத்தில் ஒரு பறவையும் நம்மால் பார்க்க முடியாது. அழகே இல்லாமல் வெட்டாந்திரையாய் அந்த குளம் மாறி இருக்கும். இதுதான் வாழ்க்கை. நம்மிடத்தில் பணம், பொருள், காசு, செல்வம் இருக்கும் பொழுது எல்லாரும் நம்மை வணங்குவார்கள், எல்லாரும் நம்மை தேடி வருவார்கள், அப்படி காலிலே வந்து கூட விழுவார்கள். ஆனால் நம்மிடத்தில் அதெல்லாம் இல்லை என்று சொல்லும் பொழுது ஒருவரும் நம்மை தேடி வர மாட்டார்கள். இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்துச்சு. தன் தகப்பனிடத்தில் தனக்குரிய சொத்தில் தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு அதை பணமாய் மாற்றிக்கொண்டு தூர தேசத்துக்கு போனான். இஷ்டத்திற்கு வாழ்ந்தான், துன்மார்க்கமாய் ஜீவியம் பண்ணான். நிறைய நண்பர்கள் அவனோடு இருந்தார்கள். ஆனால் அவனிடத்தில் எல்லா காசும் தீர்ந்த பொழுது தனி மனிதனாய் அவன் நின்று கொண்டிருந்தான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நின்றான். ஒரு குடியானவனிடத்திலே போய், ஒரு விவசாயினிடத்திலே போய் வேலை கேட்டான். பன்றி மேய்க்கிற வேலை தான் கிடைத்தது. அதிலும் அவனுக்கு போதுமான உணவு கிடைக்கவில்லை. பன்றிகள் சாப்பிடுகிற அந்த தவிட்டையாவது சாப்பிடலாமா என்று பசி கொடுமையில் நின்றான். இதுதான் உலகம். உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தால் கைவிடப்பட்டு அனாதையாய் தனிமையாய் நிற்கிற ஒரு நேரம். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தரையே நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். சமீபத்தில் ஒரு போதகர் ஒரு செய்தியிலே ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் வேறு ஒரு காரியத்துக்காக இதை சொன்னார். அந்த சம்பவத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். பெரிய ஆலயம், தேவாலயம் கட்டுகிற கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய கொத்தனார் அங்கே அந்த சுற்று சுவர்களை எல்லாம் பூசி கொண்டிருக்கிறார்கள். ஆலய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவனிடத்தில் வந்து ஒரு போதகர் கேட்டார், தம்பி, நீ இந்த வேலையை எப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என்று. அவன் சொன்னான், அண்ணே, நான் சரியா படிக்கலை, வீட்டில் படின்னு சொன்னாங்க, நான் சொல் பேச்சு கேட்கல, அதனால இந்த வெயிலில் கிடந்து நான் செத்துக்கிட்டு இருக்கேன் என்று அவன் சொன்னான். அடுத்தவனிடத்தில் அவர் போய் கேட்டார். அவனும் அப்படியே சொன்னான். இப்படி ஆளாளுக்கு அந்த வேலையை நான் அப்படி செய்கிறேன், வேற வழி இல்லை செய்கிறேன், இது எனக்கு கொடுத்த தண்டனை, நான் செய்கிறேன். ஆனால் ஒரு கொத்தனார் பாடிக்கொண்டே சந்தோஷமாய் வேலை செய்து கொண்டிருந்த அவரிடத்துல போய் கேட்டான், ஐயா, நீ இந்த வேலை எப்படி செய்கிறாய் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஐயா, இது கர்த்தருடைய ஆலயம், இது ஒரு பேராலயம், பெரிய ஆலயம். இந்த ஆலயத்தை நான் கட்டுகிறேன். இந்த ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு ஆயிரம் மக்கள் இங்கே வந்து ஜெபிக்க போகிறார்கள். ஆண்டவரும் இந்த ஆலயத்திலே இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதமான கட்டடம் இது.
ஆகவே நான் மகிழ்ச்சியோடு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று. வருமானத்துக்காய் வேலை செய்கிறேன் என்று சொன்ன அந்த மனுஷன் வேதனையோடு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இது படிக்காமல் போனதுனால கடவுள் கொடுத்த தண்டனை என்று நினைத்து அந்த வேலையை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். வேற வழி இல்லாமல் இந்த வெயிலில் அவதிப்படுறேன்னு சொல்லி மனம் நொந்து போய் அந்த வேலையை செய்கிறார் ஒருத்தர். ஆனால் இந்த மனுஷன் உலகத்தின் சம்பளத்துக்காகவும் உலகத்தில் இப்படி ஒரு வேலை எனக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டதில்லை. கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்த மனுஷன். இது கடவுளின் ஆலயம். 1000 பேர் ஜெபிக்க வருவார்கள். ஆகவே தான் சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறார், எனக்கு சுற்றி சூழ எனக்கு பகைஞர்கள், விரோதிகள் இருக்கிறார்கள், பொய்காரர்கள் இருக்கிறார்கள், அகங்காரிகள் இருக்கிறார்கள். நான் என் பிரச்சனையெல்லாம் நோக்காமல் ஆண்டவரையே என் நோக்கமாய் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன். ஆண்டவரையே தன் நம்பிக்கையாய் வைத்து வாழும் பொழுது அவர்கள் பாக்கியவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையிலே கடமைகளை எல்லாம் முடித்து நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது அல்லது உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது மகிழ்ச்சியோடு இருப்போம். ஆண்டவரின் மேலே பொழுது உங்கள் நம்பிக்கையை திருப்புங்கள். ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவரீருடைய அன்பின் பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போய் தனிமரமாய் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, இந்த நிமிடத்திலிருந்து நான் உண்மையிலே என் நம்பிக்கை வைக்கப் போகிறேன். என்னுடைய தேவைகளுக்காய் நான் உம்முடைய முகத்தை பார்த்து ஒரு வேலைக்காரனை போல, எஜமாட்டியினுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல நான் உம்மிடத்திலே வந்து நிற்பேன். எனக்கு என்ன தேவையினாலும், எனக்கு என்ன போராட்டம் பிரச்சனையினால் உம்மிடத்திலே வந்து சொல்லுவேன். உண்மையே நம்பி இருக்கிற என்னை கர்த்தவேன் பாக்கியவான் என்று சொல்லுகிறீர் அல்லவா? என்னை பாக்கியவானாய் மாற்று. நான் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.